திருச்சிற்றம்பலம். அத்திமுகவனே, ஆறுமுகன் சோதரனே, சித்தி விநாயகனே, சீரான புத்தியுடன் சிவபெருமான் சீரிசைக்க நீ அந்த நாவில் எழுந்து அருள் புரி. காலை பிடித்து கொண்டேன் ஐயனே, உன் காலை பிடித்து கொண்டேன். முருகா கலியுக வரதா, உன் வேலை துணை கொண்டேன். முருகா வேறு கதியில்லை. சூரபத்மன் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக அரசாட்சி செய்தவன் அடல் சூரபத்மன். சூரபத்மனுக்கு சிங்கமுகன், தாருகன் என்ற 2 தம்பிமார்களும் அஜமுகி என்கின்ற சகோதரி ஒருத்தியும் உண்டு. சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி 1000 ஆண்டுகள் தவம் இருந்தார். தவத்தை மெச்சிய சிவபெருமான் சூரபத்மனுக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து யாராலும் வெல்ல முடியாத வரங்களை எல்லாம், அரிய பெரிய வரங்களை எல்லாம் கேட்டு பெற்றான். சிவபெருமான் தன்னுடைய சக்தி அல்லாது வேறு எந்த சக்தியாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று வரம் கொடுத்தார் சிவபெருமான். வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்கள் அஞ்சி நடுங்கி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான், கவலைப்படாதீர்கள், எம்முடைய சக்தியை தவிர வேறு ஒருவராலும் சூரபத்மனை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று கூறி தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்கிறார். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றுகின்றன. அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் கங்கையில் சேர்க்கிறார். கங்கை அவற்றை கொண்டு சென்று சரவண பொய்கையில் சேர்க்கிறார். சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்களில் 6 குழந்தைகளாக அவதரிக்கிறார் முருகப்பெருமான். அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6வரும் எடுத்து பாலூட்டி, சீராட்டி, தாலாட்டி வளர்க்கிறார்கள். அப்படி வளர்க்கின்ற பொழுது பராசக்தியான பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளும் ஒன்று சேர்த்து 6 முகமும் 12 தோள்களும் 12 விழிகளுமாக இணையடிகளுமாக சேர்த்து கந்தன் என்று பெயர் வைக்கிறார்கள். அப்பேற்பட்ட முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் தலையாயது கந்த சஷ்டி விரதமாகும். அது என்ன சஷ்டி விரதம் என்றால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பார்கள். நாம் சஷ்டியில் நோன்பிருந்தால் அகப்பை என்று சொல்லக்கூடிய கருப்பையில் கரு வளரும் என்பது ஐதீகம். தேவர்களுக்கு இடையூறு செய்த அசுரர்களை முருகப்பெருமான் அடக்கி அருளி சூரபத்மனை சேவலாகவும் மயிலாகவும் ஆட்கொண்டார். அப்படி முருகப்பெருமானுக்கும் தேவர்களுக்கும் 6 நாட்கள் போர் நடந்தது. 6வது நாள் சூரபத்மனை அடக்கி அருளி சேவலாகவும் மயிலாகவும் முருகப்பெருமான் ஆட்கொண்டார். இந்த 6 நாட்களையும் தான் நாம் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம். கச்சியப்பர் சொல்லுவார், முருகப்பெருமானுக்கு 6 குணங்கள் உண்டு. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு ஒரு துன்பமும் வராது, நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது. நலிந்தோர்க்கு இல்லை நாளும் கோளும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் 2 தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. வெற்றிவேல் உற்ற துணை, வேலும் மயிலும் துணை. இந்த கந்தசஷ்டி விழாவிலே
எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா என்று பிரார்த்தித்து வணங்கி விடைபெறுகிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஈசன் மகன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழும் நாள் வரை. திருச்சிற்றம்பலம்.